அல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அறிவித்த நற்செய்தியின் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையிலும் திருப்பேரவை கூட்டத்திலே தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நாம் உணரத்தக்கதாக, தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும்படியாகும் பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்கிற வேத வாக்கியங்களில் இணங்க இந்த நாளிலும் நாம் ஒரு உணர்வோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட, ஒரு விருப்பத்தோடு கூட நாம் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கிற தேடுகிற இதயங்கள் மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சி இன்றைக்கு ஆலயமாக மாற்றி எனக்குள்ளே வாழ்கிற அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதியை நாம் சந்தோஷத்தோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட தேவனை நாம் ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர நாம் நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். நன்றி அப்பா, எங்களை அதிகமா நேசிக்கும் நல்ல தகப்பனே அப்பா, நீர் கொடுத்த இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனுடைய ஆவி எங்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரும் நீர் அபிஷேகித்து இருக்கிறீர் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே நல்லவராகவே இருக்கிறீர் அப்பா. சிறைப்பட்டோருக்கு விடுதலையும், கட்டுண்டோருக்கு கர்த்தாவை விடியோவையும், நொறுங்குண்டவருக்கு இருதயங்களை அப்பா, சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவராய் நீ இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து இம்மட்டுமா இந்த 2வது மாதத்திலே கர்த்தாவை 23ஆம் தேதியை காணும்படியாய் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நன்றிகளை உமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த பலத்தை எங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துமாய் நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. நன்றி உள்ளவர்களாய் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா. இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரர்களையும் அப்பா, தாய் தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா ஒரு தெய்வீக சமாதானம் அப்பா பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. இல்லை என்பது இல்லாதபடி குறைகளை நிறைவாக்குகிறவர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கொடுத்திருக்க பொக்கிஷமான வார்த்தைகளுக்காக, விலை உயர்ந்த முத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா. ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ள செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. பாடல்கள் மூலியமாய் வெளிப்படுவீராக, வேத வசனங்கள் மூலியமாய் வெளிப்படுவீராக ஆண்டவரே. முற்றிலுமாய் நாங்கள் கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சீனாய் மலையிலே தேவன் மோசேக்கு அந்த 10 கட்டளைகளை கொடுத்த சம்பவத்தை அப்போஸ்தலர்ல எழுதுகிறார் 7ஆம் அதிகாரத்திலே. ஜீவ வாக்கியங்களை பெற்ற இவன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். இதனாலும் ஜீவ வசனத்தை பிடித்து ஜீவ வாக்கியங்களை கேட்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க தேவன் இந்த நாளில் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் அவரை கனப்படுத்தி ஒரு பாடலை நாம் பாடலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடல். ஆமீன். ஆசீர்வதித்தார் என்றும் பாடலாம், ஆசீர்வதித்தீர் என்றும் நாம் பாடலாம். நாம் எந்த அளவு விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பதை அந்த வார்த்தையில இருக்கிறது. ஆகவே உணர்ந்து என்னை ஆசீர்வதித்தார்னும் பாடுவோம், ஆசீர்வதித்தீர் என்றும் நம்ம பாடலாம். அற்புதமான பாடல், வேத வசனங்கள் அடங்கிய இந்த பாடலை கவனியுங்கள், திரும்ப திரும்ப கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. பாடலாம். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், தமது நாமம் விளங்க செய்தீர். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், தமது வார்த்தையை விளங்க செய்தீர். போற்றுவோம் போற்றுவோம் சிறையிருப்பை நோக்கினீர், போற்றுவோம் போற்றுவோம் தேவனை, போற்றுவோம் போற்றுவோம் தரித்திரத்தை மாற்றினீர், போற்றுவோம் போற்றுவோம் தந்தையை. தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர்,
ஆசீர்வதித்தீர், உமது நாமம் விளங்க செய்தீர். தேவனுடைய ஆவியே நீர் என்மேல் இருக்கிறீர், என்றும் உம்மால் என்னை அபிஷேகித்தீர். என் தேவனுடைய ஆவியே நீர் என்மேல் இருக்கிறீர், என்றும் உம்மால் என்னை அபிஷேகித்தீர். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை, கட்டுண்டோர்க்கு விடிவும், நொறுங்குண்டோரின் காயம் கட்டி சிறுமைப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை தெரிந்து கொண்டீரே. நற்செய்தியை அறிவிக்க என்னை அபிஷேகித்தீரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், தமது நாமம் விளங்க செய்தீர். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமது வார்த்தை விளங்க செய்தீர். என் முகத்தின் மகிழ்ச்சியும் என் நாவில் களிப்பையும் தந்த தேவன் என்று பெரியவரே. ஆமென் சொல்லுவோம். என் முகத்தில் மகிழ்ச்சியும் என் நாவில் களிப்பையும் தந்த தேவன் என்று பெரியவரே. வறண்ட ஓடை நீரோடையாக மாற்றியவர் எனக்குள்ளே, மாற்றங்களால் என் வாழ்வை ஜீவனாக மாறிற்றே. பிள்ளை என்ற நிலையில் நான் முத்திரனானேன், பிள்ளை என்ற நிலையில் நான் முத்திரனானேன். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமது நாமம் விளங்க செய்தீர். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார், உமது வார்த்தை விளங்க செய்தார். தேவனாகிய கர்த்தர் எனக்குள் வந்ததால் என்றும் எனக்குள்ளே சந்தோஷமே. ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள் வந்ததால் என்றும் எனக்குள்ளே சமாதானமே. விசுவாசிக்கும் எவருக்குள்ளும் தேவநீதி வந்ததே, விசுவாசிக்கும் உள்ளத்தில் தேவனறிய ஓடுதே. பலிக்குதே பலிக்குதே உள்ளமே, வித்தியாசமே இல்லையே எல்லார் மேலுமே. பலிக்குதே பலிக்குதே எல்லாருக்குள்ளுமே, வித்தியாசமே இல்லையே யார்கள் மேலுமே. தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமது நாமம் விளங்க செய்தீர். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார், உமது நாமம் விளங்க செய்தார். அவரை பற்றும் அறிவினாலே நமக்கு பாவ மன்னிப்பு. பழைய உடன்படிக்கைலாம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு பலி செலுத்தணும். என்னென்னவோ பொருளை எடுத்துமே தேவனுக்கு பலி செலுத்தினாதான் பாவங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் புதிய உடன்படிக்கையில ஒரே ஒரு கண்டிஷனல் தான், ஆல் பிளஸிங் ஆர் கண்டிஷனல்ன்ற மாதிரி எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தாலும் ஒரே ஒரு நிபந்தனை தான், ஆண்டவரை விசுவாசித்தால் போதும். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும். எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும். அப்ப நீங்க என்ன பேசுறீங்களா அதாங்க உங்க வாழ்க்கை. நீதிமொழியில் 23:7 படி உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீ இருக்கிறாய். அப்ப என் இருதயத்தின் நினைவுகள் தேவ நினைவுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, என் நினைவு உன் நினைவு. எங்க தேவன் எனக்குள்ள வந்து வாசமானார். புதிய உடன்படிக்கை இல்ல, அவருடைய ஆவி எனக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை எனக்குள்ள வைத்திருக்கிறார். அது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவரை வெளிப்படுத்துகிற அனுபவங்களை எனக்குள்ளே உண்டாக்கி கொடுக்கிறது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, பிலிப்பியர் 2:13 அப்படித்தானே சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். தேவன் உண்டாக்காவிட்டால், உணர்வு கொடுக்காவிட்டால், ஏவப்படாவிட்டால் நாம் எதையும் செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே இந்த குச்சி வச்ச சொல்லுவாங்க, கல்லு மாதிரி தான் இருக்கும். இந்த நிலை மாறணும்னா தேவனை நம் நோக்கி பார்க்கிற அனுபவங்கள் நமக்கு அவசியம். தேடுதல் அவசியம், ஒரு வாஞ்சை அவசியம், ஒரு தாகம் அவசியம். ஏதோ சொரண கெட்ட மாட்டுக்கு தெரியுதியா, ஆண்டவர் சொல்றாரு ஏசாயாவுல கேட்கிறாரு, மாட்டுக்கு தெரியுதியா மனுஷனுக்கு உங்களுக்கு தெரியலையே.
கழுதைக்கு தெரியுது ஆண்டவனுடைய முன்னணை என்ன என்பது. இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய கிருபையும் ஏதாவது கிடைக்கும் என்று அல்ல. என் தேவன், என் தகப்பன், அவரை நான் பார்க்க, அவரை ருசிக்க, அவருடைய பிரசன்னத்திலே வாழ, அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க, அவரை நான் தேடுகிற அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்கிற உணர்வோடு கூட இன்னொரு சரணத்தை நான் பார்ப்போம், படிக்கலாம், பாடலாம். அவரை விசுவாசிக்கிறதுனால என்னென்ன நடக்குது? பாவ மன்னிப்பு, பரிசுத்தவானுடைய சுதந்திரம். நீங்களா பரிசுத்தவான் தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பரிசுத்தவான் பேரை சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்களேன். யோவானு, அந்திரேயா, பேதுரு சொல்லுவாங்களே தவிர தன்னை பத்தி நினைக்கிறது இல்ல. என்றைக்கு மற்றவர்களை பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. உங்களை நீங்கள் பாருங்கள், தேவனை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில பிழைப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை காண்பீர்கள். நீ எழுந்திராவிட்டால், நீ தூங்கினால், நீ சோம்பேறியா இருந்தால் நம் வாழ்க்கையில தான் நாம தாங்க அனுபவிக்கணும். ஆகவே அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை பெற்றேன், இருளை விட்டு ஒளி. இருள் வாழ்க்கையில வராதுங்க. வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ இருளை விட்டு ஒளி நடந்து என்னது? விசுவாசித்தா நடக்குதுங்க. விசுவாசித்தா பாவ மன்னிப்பு, விசுவாசித்தா பரிசுத்தவானுடைய சுதந்திரம், இருளை விட்டு ஒளி, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து. இந்த சாத்தானு என்னென்ன பண்ணுச்சு, எனக்கு வயிற்று வலியை குத்துச்சு, வேலையை குத்தி, என்னென்னமோ நம்ம சாத்தான சொல்றோம், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை உட்படுத்தி இருக்கிற அந்த தேவன். குற்ற உணர்வு, நிறைய பேருக்கு குற்ற உணர்வு. நான் தப்பு பண்ணிட்டேன் பிரதர், என் வாழ்க்கை அவ்வளவுதான் பிரதர், அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நான் தேடுதலே இல்லை, எனக்கு கம்மி, எனக்கு இந்த தகுதியா அப்படிலாம் நம்ம. எங்கள் தகுதி யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறார். எங்கள் தகுதி தேவன ஊழியக்காரராய் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய பணியாளர்கள் தான், ஒவ்வொருடைய பரிசுத்தவான்கள் தான். இதை உணர்ந்து திருத்தி என்னை தேவனிடத்திலே சேர செய்த அந்த விசுவாசத்தை எண்ணினவர்களா அந்த சரணத்தை திரும்ப இன்னொரு சரணத்தை நம்ம பாட போறோம். கவனிங்க, கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தினால் பாவம் மன்னிப்பும் பரிசுத்தரின் சுதந்திரம் பெற்றேன். உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்தரின் சுதந்திரம் பெற்றேன். இருளை விட்டு ஒளியிலும் சாத்தான் அதிகாரத்திலும் குற்ற உணர்வில் இருந்தும் சுயநீதியில் இருந்தும் திருப்பி என்னை தேவனிடத்தில் சேர செய்தீரே. திருப்பி என்னை தேவனிடத்தில் சேர்த்து கொண்டீரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமது நாமம் விளங்க செய்தீர். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமது வார்த்தை விளங்க செய்தீர். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற தைரியம். எதை கேட்டோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவைகள் நமக்கு உண்டாகிறது. அதனாலதான் ஆசீர்வதித்து இன்னும் காலமே. அவங்க எங்கங்க கார் இல்லைங்க, பங்களா இல்லைங்க, எல்லாம் இந்த மேலோட்டமா உலகத்தை தான் பாக்குறான் மனுஷன். ஆத்துமாவிலே ஒரு ஐஸ்வர்யம். தேவ விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 சொல்லும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு பகிர்ந்து கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். நாம் தொடர்ந்து நாம் சொல்லி வருகிற சபத்தை நாம் சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிற ஆவியை தந்திரல வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவானிடத்திலே உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்தத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி எங்களிடத்தில் காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் உள்ளதென்று அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேல் மாத்திரமல்ல, பேச்சு குற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே உடைய வலதுபாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவர்களுடைய சரீரமாக எனக்கு இயேசுவை எல்லாவற்றுக்கும் தலையாக தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாய் இருந்த என்னை உயிர்ப்பித்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரம் போகுவதை ஆவிகத்தோடு நடந்து கொண்டது எங்களை எனது மாம்சம் மனசு விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே இயற்கையாக மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்த எங்களை நீரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எங்கள் அன்பு கூர்ந்து
உடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சித்து கிறிஸ்துவுடனே உன்னதங்களிலே மூலக்கார செய்த தேவனுக்காக உமக்கு நன்றி. பரலோகத்திலும் உலகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்காரராக இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நாங்கள் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும் நாங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு விட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் பிதாவே உடைய சகல பரிமாணத்தாலும் நிறையப்பட நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உடைய சத்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து உண்மை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து உமக்கு பிரியம் உண்டாக உமக்கு பாத்திரம் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாத்தம் உண்டாவதற்கு மகிமையான நமது வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பசுத்தாவின் வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகி உமக்கு சபையிலே கிறிஸ்து நிமித்தம் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் போதுகரும் குருவும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம். ஜெபங்களை கேட்டி நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு ஒரு பேனா பென்சிலோடு உட்காருங்க, நோட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஜனவரி மாதம் முழுவதும் பிப்ரவரி மாதத்திலே 23 இந்த தேதியை காணும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இனிமேலும் பார்க்க போகிறவர்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தைகள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இது என்னால் உண்டானதல்ல, இது தேவன் கொடுத்த தேவன் அருளிய வார்த்தைகள். இது தேவன் நமக்கு அருளிய வார்த்தைகள் அநேக நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதாகமத்தில். நாம் ஒவ்வொன்றும் அதை எடுத்து தியானிக்கிறோம், அதை தியானித்து அதன்படி நாம் நடக்க முயற்சிக்கிறோம். சில வேளைகளில் அநேக விஷயங்கள் நம் தவறுகிறது போல இருந்தாலும் கூட தேவன் அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். கண்டித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்குள்ளே சில விஷயங்கள் நமக்கு தப்பா சில விஷயங்கள் தோன்றும் போது அதை செய்ய முற்படும் பொழுது நம்மோடு பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொன்றையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு அருளியே கொடுத்த சீதனங்களை அனுபவித்து வாழ்வதற்காக இவ்வுலகிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். சீதனங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? உலக பிரகாரமாக சீதனங்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒவ்வொருவரும் திருமண காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டு இருந்தது இல்லையா? நம்ம திருமண காரியங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சீதனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சீதனங்கள் என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த சீதன பொருட்கள், திருமண காரியங்களும் மற்ற விசேஷங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதை கொடுப்பாங்க. அந்த பொருட்களை என்ன சொல்லுவாங்க? சீதனமாக என்ன சீதனமாக கொண்டு வந்தாங்க உங்கள் மருமக உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது உலகத்தின் வழக்கம். சீதனம் என்றால் பொன் பொருள்கள். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த பொண்ணும் பொருளை நம்ம கொடுக்கறது, அந்த மற்ற விதமான நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆள்றதுக்கூடிய பொருட்களை எல்லாமே சீதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் இது தமிழர்கள் பண்பாடுன்னு சொல்லலாம். இது அப்படி கொடுக்குற வழக்கங்கள். சகோதரர்கள், ஒருவேளை தாய் தகப்பன் இல்லைன்னா சகோதரர்கள் அந்த சகோதரிகளுக்கு இந்த சீதனமாக இந்த பொருட்களை கொடுப்பார்கள். அப்போ பிள்ளைகளாகிய நமக்கு சீதனமாக நம்ம எப்படி இருக்கிறோம்? புது உடன்படிக்கையில் நமக்கு தகப்பன் யாரு? நம்மை உருவாக்கினவர், அந்த சராசரங்களை வானத்தையும் பூமி உருவாக்கியவர், நம்மை சிருஷ்டித்தவர். நம் தேவன் என்ன சொல்றார்? அவர் தான் நமக்கு தகப்பனா இருக்கிறார். நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இது உலகத்துக்கு வழக்கமான இந்த பொன் பொருள்கள் எல்லாம் நம்ம ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக நமக்கு பெற்றோர்கள் நம்ம கொடுக்கிறார்கள். நம்முடைய தகப்பன் பிதா நமக்கு கொடுத்திருக்கிற சீதனங்கள் அநேக சீதனங்களா, இதெல்லாம் அழிந்து போகிற சீதனங்கள். உலக பிரகாரமே வாழும்போது இப்படிப்பட்ட சீதனங்கள்லாம் பண்றோம். நம்ம கொடுக்கறத மற்றவங்களுக்கு கொடுத்துட்றோம். அது சில காலங்கள் போக போக என்ன ஆகுது? அதெல்லாம் சில துருப்பிடிச்சு போயிடும். அப்படிலாம் அநேக விஷயங்கள்னாவது அது அழிந்து போகிற பொருட்களாக இருக்கிறது. ஆனால் சீதனமாக தேவன் நமக்கு கொடுக்கிற பிள்ளைகளாகிய இந்த உலகத்திலே நம்ம கொடுக்கிற சீதனங்கள் தேவன் என்னென்ன கொடுக்கிறாரு? இலவசமாக கொடுக்கிறார் நமக்கு. அது என்னென்ன? ரட்சிப்பு, மீட்பு, உயிர்ப்பு,
மன்னிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுபவித்து வாழ்வதற்காக இவைகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? எல்லாவற்றையும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, வியாதியிலிருந்து சுகமாக்குற வல்லமை அவரிடத்தில் இருந்தது இல்லையா? அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அவருக்குள்ள என்னென்ன இருந்தது? அநேக பொக்கிஷங்கள் அவருக்குள்ள இருந்தது, சீதனமாக இருந்தது. எல்லாமே நமக்கு பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதை நம்ம வச்சு வாழறது கிடையாது. நாம் மற்றவர்களை வாழ்விப்பதற்காக. ஒரு வியாதியில இருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணா போய் நம்ம ஜெபம் பண்ணி அவங்கள அதுல இருந்து விடுதலை கொடுக்கலாம். அப்படிதான் வியாதியிலிருந்து சுகமாக்குற வல்லமை அவரிடம் இருந்தது. இப்போது அதையும் நமக்கு அளித்திருக்கிறார். அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்களில் 30 வயதிற்கு மேல் 3 ஆண்டுகள் ஜனங்களுக்கு போதித்து உபதேசித்து வந்த நாட்களிலும் கூட தான் சென்ற இடமெல்லாம் கண்ட வியாதிஸ்தர்களுக்காக ஒருவரையும் வியாதியோடு இருக்க அவர் விடவில்லையா. அந்த 3 ஆண்டுகள் ஊழிய காலங்களிலே உபதேசித்து அநேக இடங்களுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து பாருங்க, வியாதிஸ்தர்கள் பார்த்த உடனே அவர் மனதுருகி அவர்கிட்ட போய் என்ன பண்ண, ஜெபம் பண்ணி அவர் கை வச்ச உடனே என்ன ஆகுது, அங்க சுகத்தை காண்றாங்க. அப்போ ஒருத்தரும் வியாதியா இருக்கணும்ன்றது அவர் சித்தம் கிடையாது, அவர் விரும்பவில்லை. எல்லோரையும் சுகமாக்கி பிசாசின் பிடியில் இருந்த அனைவரையும் விடுதலையாக்கினார். ஜனங்கள் வியாதியோடு போராடுவது அவர் விரும்பவில்லை. விரும்புகிற தேவன் கிடையாது. அவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சுகமாக்குவது. இதுவும் தேவன் தகப்பன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய சீதனமாய் இருக்கிறது. நம்மை நீதிமான், நம்ம சொல்லிக்கிறோம், நான் நீதிமான், என்னை நீதிமானாய் தேவன் மாற்றி விட்டார், நீதிமானாய் தேவன் மாற்றி விட்டார். நீதிமானாய் இருந்தா நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீதிமான், நீதிமொழிகள் 10:24 நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவனாயிருக்கிறான். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்குமா. ஒவ்வொரு நாள் அது நம்பிக்கை விசுவாசம் நம்ம மகிழ்ச்சியாக்கக்கூடிய விசுவாசங்கள் தான் செயல்படுமா. அவிவிசுவாசம் என்பது அது வராது. நீதிமான்கள் நம்பிக்கையை மகிழ்ச்சியாக்கக்கூடியதா இருக்கிறது. நீதிமொழிகள் 10:31 வாசிக்கிறோம், நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படுமா. எங்க இருந்து விடுவிக்கப்படும்? நம்முடைய கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு என்னப்பா இந்த பிரச்சனை தீரல, இன்னும் இப்படி போயிட்டே இருக்குது, என்னைக்குதான் எனக்கு விடுதலையே தெரியலையே, காலங்கள் உருண்டு கொண்டு தான் போயிருக்குது, வருஷங்கள் கடந்து கொண்டு போயிருக்குது, ஆனா இன்னும் எனக்கு ஒரு விடிவெளியே பிறக்கலையேப்பா, நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர்கள் துளிரை போல தழைப்பார்கள். துளிரை போல எப்படி ஒரு செடி இலைகள்லாம் உதிர்ந்து பார்க்குறேன். எதிர் வீட்டில் மரங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெறும் இலைகள் அப்பா தானாக விழுந்து கொண்டே இருக்குது. பழுத்த இலைகள் எல்லாம் விழுந்து 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 மரமே அப்படியே பட்டுப்பான மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒரே ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே துளிர் விடுது. எல்லாமே சொல்லுவாங்க, இந்த லென்த் நாள் வருது, எல்லாம் துளிர் விடும் காலம், துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா மரங்கள்ன்ற மாதிரி இந்த நாட்களிலிருந்து எல்லாம் துளிர் விட்டு கொண்டு இருக்கிறது. அவர்கள் துளிரை போல தழைப்பார்களாம். ஒரு பசுமை, அந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குது. நல்ல ஒரு பச்சையா, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ இப்படியாக இருப்பார்களாம் நீதிமான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை நோக்கி, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றார். நாம் உண்ணும் உணவில் உப்பும் சர்க்கரையும் அது எப்படி இருக்குதா, முதலிடம் வகிக்கிறதா இருக்கிறது. உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைப்பா, உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை அப்படின்னுடுவாங்க. சப்புன்னு இருந்ததுன்னா என்ன ஆச்சு, அது நம்ம ருசியை தராது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை விரும்ப மாட்டோம். சர்க்கரையும் அப்படிதான் இனிப்பை தரக்கூடியதா இருக்கிறது. இரண்டும் நிறத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சுவையும் குணத்திலும் வேறுபட்டு விளங்குகிறது என்று பார்க்கிறோம். அது நமக்கு தெரியும் இல்லையா. உப்பு இல்லை என்றால் சுவை இருக்காது. ஆனால் பார்க்கறது கலர் ஒன்று தான், ஆனால் பார்த்தீங்கன்னா சுவை பார்த்தா வேற வேற இருக்கும். ஒன்று இனிப்பை தருது, ஒன்று உப்பு ருசியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ எப்படி ஒரு சிலர் தான். தேவனை நேசிக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை சர்க்கரையாக கொள்ளலாம். நம்ம ஐயோ என்ன எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாக நான் பார்க்குறாருப்பா, அதுக்காக தான் என்ன அழைச்சிருக்கிறார். அப்போ நம்ம டேஸ்ட்டாக இருக்கணும், சர்க்கரையாக இருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையோ தேவன் உப்பா இருக்கிறீர்கள். கடல் நீரை என்ன பண்ணாங்க, சிறிதளவு வாய்க்காலை வெட்டி அதன் வழியாக பிரித்து பாத்தி கட்டி என்ன பண்ணுறாங்க, அது உப்பளமாக சொல்லுவாங்க. உப்பளம் அப்படின்னா உப்பு நமக்கு எப்படி வருதுன்னா, அதை பாத்தி கட்டிட்டு அதில் அந்த தண்ணிகளை நிறைச்சி வைக்கும்போது சூரிய ஒளி அதில் பட்டவுடனே என்ன ஆகுது, அது எல்லாமே ஆவியாகி கீழே உப்பு தங்கி விடுகிறது. அதனுள் பார்த்தீங்கன்னா கலஞ்சிருக்கும் அந்த குப்பை, அந்த அழுக்கான இலைகள், நிறைய டஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் என்ன தழை போன்ற அந்த அசுத்தங்கள்லாம் தேவையற்ற பொருட்களை நீக்கி சேர்க்க வேண்டிய ரசாயன பொருட்களை சேர்க்கிறார்கள். அதன் பிறகு வெண்மையான அழகான வடிவத்துடன் பயன்பாட்டிற்கு உப்பாய் மாறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்து உப்புன்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா பாரியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கலராகவே இருக்கும். ரோஸ் கலராக ஒன்று இருக்குது, ஒன்று நல்லா ஒயிட்டாக இருக்குது.
இப்படி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அநேக தரம் பிரிக்கப்பட்டு அதற்கு சேர்க்க வேண்டிய அந்த ரசாயன இதை சேர்த்து அதை குப்பைகளெல்லாம் தழைகள் அதில் என்னென்ன இருக்குதோ அந்த டஸ்டெல்லாம் நீக்கிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, நம்ம உபயோகிக்கிற ஒரு பொருளாக வெண்மையாய் அழகாய் வடிவத்துடன் அது பயன்பாட்டிற்கு ஒப்பாக மாறுகிறது. நாம் உண்ணும் உணவிற்கு சுவை தரக்கூடியதாக இருக்கிறது. நீண்ட நாட்கள் கூட பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதற்காக அந்த உப்பை பயன்படுகிறது. அது பாதுகாக்கிறது. அந்த உப்பு ஒரு மீனை எடுத்துட்டா பாருங்க, மீன் நிறைய பேர் அந்த மீன் கடை வச்சிருக்கிற மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. மீன் அது விற்கிறனா என்ன ஆகுது, அதுக்கு தூக்கி கீழே போட முடியாது. உடனே அந்த உப்பு மட்டும் தான் போடுறாங்க, வேற எதுவும் போடல. அந்த மீனில் உப்பு போட்டுட்டு நல்லா அதை நல்லா குலுக்கிட்டு அதை காய வைக்கும்போது அது வந்து கருவாடா மாறிடுது. அது திருப்பி அது வேற விதமாய் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ இந்த உப்பானது பாதுகாப்பாக அது பயன்படக்கூடிய பொருளாக இருக்கிறது. உப்பின் தன்மையே இப்படிதான். அப்போ உப்பை போல நீங்கள் எப்படி இருக்கணுமோ உப்பை போல இருங்கன்னா அது வந்து சுவையிலனா எதுவுமே ஆகாது. அப்போ நம்ம வாழ்க்கையில சுவை வெண்மையாக ஒரு பரிசுத்தமாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று சுவை தரக்கூடியது. அது உப்பு போட்டால் அது சுவையாய் மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கும் தன்மை அவரை பிரதிபலித்து வாழ்வதற்காக. அவர் இப்ப சொன்ன இல்லையா, சீதனமாக எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சேர்த்து வைக்கணும், திருமணம் நெருங்கிடுச்சுப்பா சீதனமா இதை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றோம். அதே போல நம்மை படைத்தவர் நமக்கு சீதனமாக அநேக பொக்கிஷமான உள்ளுக்குள்ளே நம்ம ஆத்துமத்துக்குரிய ஆகாரமாக நம் புசிப்பதற்காக, நம்ம நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்காகவும் நித்திய காலமாய் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் நமக்கு அநேக பொக்கிஷமான சீதனங்களை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வியாதியா இருக்கக்கூடாது. அவர் வியாதியா இருந்தாரா? அப்ப அவர் சுகம் அளிக்கிறவராய் அவர் இருந்தார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினார். சிறைப்பட்டோருக்கு எல்லாவற்றிற்கும் பார்த்தீங்கன்னா விடுதலையாக்கி சமாதானம். எல்லா வார்த்தைகளும் படிச்சேன்னா நீ சமாதானமாயிரு, நீண்ட ஆயுள் உனக்கு இருக்கும், நீதிமான்களைப் போல நீ தழைத்திருப்பாய், இப்படி அநேக வார்த்தைகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நாம் நமக்குள்ள வைத்து நாம் வாழ்ந்து மற்றவர்களை மகிழ்ச்சிகளாக இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கும் இந்த தன்மை அவரை பிரதிபலித்து வாழ தேவன் நமக்கு அருளிய மகத்தான காரியங்களை குறித்து அவரை ஒரு நாளும் ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த எபினேசரை நாம் எந்த நாளும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த 2ஆம் மாதமும் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். முதல் மாதம் போச்சு, 2025 பிறந்து இது 2வது மாதத்தில் 23ஆம் தேதியை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆகையினால இந்த நாளிலும் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார், இல்லை என்பது இல்லாதபடி. ஆகையினாலே அவருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சுடர்களைப் போல பிரகாசிப்போம். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமாம். கர்த்தர் நல்லவர். சீதனத்தில் ஆரம்பிச்சு உப்பு, சர்க்கரை, நம்ம எப்படி இருக்கிறோம், தேவன் அழைத்த விதங்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் சுவையுள்ளவர்களாக வெறும் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு கேரக்டரில் வேற மாதிரி இருக்கக்கூடாது என்பது வேதம் சொல்லுகிற உண்மை. காயின் ஆபேல் நாம் கிரியைகளினாலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். 22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். இன்றைக்கு பணம் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது. இன்னைக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆளக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில் இல்லை. இன்றைக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அழிவு கேடு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து அனுபவிக்கின்ற அனுபவங்கள் நமக்கு மிக அவசியம். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நல்ல உறவுகள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் மாத்திரமல்ல, இனிமேலும் அவருடைய கிருபைகளால் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். சாலமோனுக்கு இந்த பொண்ணு வெள்ளியும் குறித்து ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். 1 சாமுவேல் 1:4 1:12 நினைக்கிறேன். எனக்கு அந்த வசனத்தை பார்க்கிறேன். ரெண்டு 1:15 தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் நீ கேட்கல, அதனால நான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத ஆயுசு நாட்களையும்
கேளாத மகிமையும் நான் உனக்கு தருகிறேன் என்று கட்டளையிட்டார். தேவன் கட்டளையிட அவைகள் இந்த உலகத்திலே நடக்கும். எல்லாம் அவராலே நடக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். நம்ம பிரயாசப்பட்டு ஐஸ்வர்யத்தை தேடி போகும்போது தான் வேதனை வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது. நான் படிச்சு இவ்வளவு வாங்கிடுவேன், எவ்வளவு வாங்கி என்ன பண்ண போறேன்? தேவன் இல்லாமல் பூஜ்யமான வாழ்க்கை. அன்புக்குரியவர்களை, ஐஸ்வர்யம் கேடை உண்டாக்கும். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் போகுது அரிதா இருக்குமே அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறார் ஆண்டவர். ஐஸ்வர்யமே வேணாவா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை அவருடைய கிருபைகளால் அலங்கரிக்க விரும்புகிறார். அவருடைய கிருபைகள் மூலமாக அவரால் வருகிற ஐஸ்வர்யங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம். அவங்க சொல்லும் போது நான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. சாலமோன் காலத்துல இந்த கல்லுங்கள்லாம் நம்ம வீட்டுல கொட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க, வேஸ்ட் கல்லுங்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த கல்லு மாதிரியும் அந்த அத்தி மரம், காட்டத்தி மரம் வெட்டி போட்டிருப்பாங்க பாருங்களா காட்டுங்கள்ல, அது மாதிரியும் வெள்ளியும் பொண்ணும் அவனுடைய நாட்கள்ல கிடந்ததான். 600 அவனுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் எண்ணி பார்க்கும்போது பெரிய விஷயமா இருக்குது. கடவுள் கொடுத்தாருதான். ஆனா அது நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சொல்லப்பட்டபடி ஆளக்கூடிய இருக்கிறார். அது தேவனுடைய செயலாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய உதவியை கொண்டு இந்த உலகத்துல உன்னதமான ஐஸ்வர்யவான்களாக தேவனை கனப்படுத்தி வாழ்கின்ற, மகிமைப்படுத்தி வாழ்கின்ற, நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கின்ற, இதயத்தை சாய்க்காமல் தேவன் மீது இதயத்தை வைக்கின்ற அந்த உணர்வை தேவன் இந்த காலவெளியில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து நாம் அடுத்த செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், இதுவரையும் பாதுகாத்த தேவன். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதுவரை நடத்தி நிறைவை தந்து மகிழ செய்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி நிறைவை தந்து மகிழ செய்தீரே நன்றி ஐயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்து நம்மை தேற்றிக் கொண்டே இருக்கிறது. நிறைய காரியங்கள் நமக்காக இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தும் போது வாழ்க்கை மென்மேலும் உயரும். அது ஒவ்வொரு தருணத்திலும் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அந்த பைபிள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நமக்கு ஒவ்வொரு நாளையும் எப்படிலாம் நம்ம போகணுன்றது கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்துல ஞாபகப்படுத்த போகிறோம். நமக்கு ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை நாம் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் போல அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஒன்றாக கூடி வர வேண்டும். எப்பவும் போல் அதை ப்ரேயர் பண்ணணும், திரும்பவும் வசனம் கேட்க திரும்ப போயிடணும். அதே மாதிரி திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு ரொட்டீனில் போகிறது கிடையாது. தேவனுடைய வாழ்க்கை, அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு என்பது எப்படி இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம், திரும்ப அது வந்தோம் போனோன்ற அந்த ஒரு இது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இன்னும் நம்ம புதுசாக உண்டாக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தன்மைகளும் திறமைகளும் தேவன் அப்படி வச்சு தான் படைச்சிருக்கிறாரு. ஸோ ஒன்று மாதிரி இன்னொன்றும் இருக்கும், ரெண்டு சேர்ந்தா அப்படிங்கிறது. ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாகவே, அதை விட பெட்ரு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெட்டர்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம அதை பார்க்காம ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி நம்ம இவங்க எப்படி இருக்காங்க, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அவருடைய படைப்பு இல்லாதது அது வீணாக போயிடுது. அப்போது நம்ம எப்படி இருக்க வேண்டும், தேவன் நம்ம எப்படிலாம் படைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவனோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழும்போது மட்டும்தான் அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். நம்மால் முதலில் உணர முடியும். மற்றவர்களை போல இப்போ எல்லாரும் போகிற மாதிரி போகிறோம், எல்லாரும் வர மாதிரி வரும் அப்படின்றது அல்ல. அப்போ தேவன் என்ன சொல்றதுன்னா, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் பிடிப்பும் அல்ல. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, திருவிருந்து எடுக்கிறாங்க,
வரோம், ப்ரேயர் பண்ணுறோம், ஒரு ஐக்கியத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதையே பண்ணிட்டு ஆனால் எல்லாமே பண்ணுறது ஏதோ கடமைக்குன்னு பண்ணுறது அல்ல. தன்னுடைய கடமையாக தேவன் நமக்கு செய்த காரியங்களை எண்ணி அப்படி எடுத்து நம்ம பண்ணுறது வேற. கடமைக்கே வந்தோமா, கிறிஸ்தவங்கன்னா இப்படிதான் இருக்கணும், எப்படி ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும், அதுக்காக நம்ம பண்ணிதான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஸோ அந்த மாதிரி செய்கிறதால தேவனுடைய ராஜ்யமும் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல, அது நம் கிரியையிலும் உண்மையிலும் நாம் நடப்பிக்க வேண்டும். அப்போ அந்த கிரியை எப்படி வரும் அப்படின்னா, அது நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ சந்தோஷம் என்பது எப்படி உண்டாகுதுன்னா பரிசுத்த ஆவியினால் தான் உண்டாகிறது. அவரால் உண்டாகும் அந்த சந்தோஷம், நீதி அண்ட் சமாதானம், இதெல்லாம் தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்குதே தவிர ஏதோ கடமைக்கு வந்தோம், கூட்டத்தோடு கூட்டமாக ஜபம் பண்ணோம், கூட்டத்தோடு கூட்டமாக வசனத்தை கேட்டோம், வசனத்தை பேசணும் வந்தோம் அப்படின்னு அல்ல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ராஜ்யம், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அது கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது, நீதியாக இருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறது. அப்போது இந்த சமாதானம் சந்தோஷம்லாம் எங்கேருந்து வருது? எப்படி நம்மலாம் சந்தோஷமாக தான் இருக்க முடியுமா? நீதிமான்களாக இருக்க முடியுமா? பரிசுத்தவான்களாக இருக்க முடியுமா என்றால் 1 Corinthians 6:11 உங்களில் சிலர் உலகத்தில் என்ன பண்ணுறோம், நிறைய தப்பு பண்ணுவோம், ஆனால் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், தப்பு பண்ணுறத நாமளே நம்ம மன்னிச்சிக்க மாட்டோம். இன்னொன்று, தப்பு பண்ணுறவங்களே நம்ம மன்னிக்கிறது கிடையாது. அப்போ மற்றவங்களை மன்னிக்காத நமக்கு எப்படி நம்முடைய குறைகளும் குற்றங்களும் மன்னிக்கப்படும்? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், ஒருவன் 70 முறை இல்லை 770 முறை மன்னிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒருவர் நாம் எல்லாரும் தவறு செய்கிறது தான், தெரிஞ்சே செய்கிறாங்க. சில தவறுதெல்லாம், சில ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிற விஷயங்கள் இருக்கு. சரி, தெரிஞ்சே பண்ணட்டுமே, நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது? ஏன்னா இவங்க பெரிய காடு இல்லையா, இவங்க தானே அவங்க எல்லாரையும் உருவாக்குனாங்க. அப்போ நம்ம ஏன் நம்மளாம் பெரிய நம்ம ஏன் இவங்களை மன்னிக்கணுன்ற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. எல்லாரையும் தேவன் சமமாக படிச்சிருக்க. உங்களுக்கு எப்படி ஒரு மூக்கு கண்ணுன்னா அதே தான் எல்லாருக்கும் இருக்கும். ஒருத்தர் அதிகமாகவும் எல்லாரும் ஈக்குவலாக படிச்சிருக்கிறாரு. அப்போது நமக்கு அந்த அதிகாரம் அல்ல. நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கடவுளுக்கு ஒவ்வொரு தன்மையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ரோமர் 13 பார்த்தீங்கன்னா கூட எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவுள். ஏன்னா தேவனாலே என்று ஒரு அதிகாரமும் கிடையாது. உண்டாயிருக்கிற எந்த அதிகாரமும் தேவனால தான் நியமிக்கப்பட்டிருக்கான். ஆனால் அதிகாரத்திற்கு எதிர் நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர் நிற்கிறான். அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு எதிர்த்து நீங்க போராடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த உலகத்திலே ஒவ்வொரு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மளும் போறோம், வேலை செய்யறோம், எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது, நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், அங்கேயும் போய் நான் அப்படிதான் இருப்பேன், அவங்க வீட்டெல்லாம் நல்லா பண்ணுவோம், இவங்க எல்லாம் பண்றாங்க தப்பு, அவங்க அதிகாரிகள் பண்ற மாதிரியே நம்ம வீட்டுல எதிர்பார்க்க முடியாது. அது வேற இது வேற. அப்போ நம்ம அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் வேற. ஸோ வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வேலையில் இருக்க முடியாது. அப்போ இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும்பொழுது எங்கெங்கே எப்படி நடந்து கொள்வது என்பது தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. ஒருவர் நமக்கு குற்றத்தை ஏற்படுத்தினால் அதை சொல்லவங்கள உடஞ்சி போயிடுச்சு கிளாஸு, அது ஒட்டவே வைக்க முடியாதுன்னு. ஏன் ஒட்ட வைக்க முடியாது? உடஞ்ச CUTTLL குல்லெட்ஸை என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் மேடாகுது அப்படின்னா அது எதால மேடா இருக்குன்னா சோடா லைம்ஸ்டோன், சோடா ஆஷ், அதுக்கப்புறம் சாண்ட் வச்சு, அதுக்கப்புறம் குல்லெட்ஸ்னா உடஞ்ச கிளாஸஸ் வச்சு. உடைஞ்சு போன கிளாஸத்தை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது, ஆனால் அதே உடைந்த கிளாஸை வச்சு ஒரு புது கிளாஸை உருவாக்க முடியும். அப்போ நம்ம எதை பார்க்குறோம்? உடஞ்சி போயிடுச்சு, என் மனசை உடைச்சிட்டாங்க, ஆனால் திரும்பவும் கட்ட முடியாதுன்னு அல்ல, அந்த உடஞ்சி போனதை வச்சு நான் இன்னொரு உருவாக்க முடியும்னு தான் நம்ம பார்வை இருக்கணுமே தவிர நம்மளுக்கு உடைந்து போனதே தான் நம்ம பார்த்து ஃபீல் பண்ணுறோம். அப்போ இந்த மாற்றம்லாம் எப்படி நமக்கு வரும் அப்படின்னா,
நம்ம எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்ம நினைவுகளும் இருக்கும். தேவன் சொல்றார், நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணீங்க, இவ்வளவு தூரம் குறைவு உள்ளவனா இருந்துட்டப்பா. இப்ப இந்த குறைவுலாம் என்ன ஆச்சுன்னா, நீங்க சிலர் எல்லாம் என்ன பண்றீங்க, மோசமானவனா இருப்பீங்க, குற்றம் செய்வீங்க, இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறீங்க, வாழ்க்கையில ரொம்ப எல்லாமே பண்றீங்க. ஆனா இப்படிப்பட்டவர்களா இருந்த உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் முதல்ல, அடுத்தது பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், கழுவி விட்டார். அப்புறம் நீதிமான்கள் ஆக்கி விட்டார். அப்புறம் பரிசுத்தவான்கள் ஆக்கி விட்டார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறதா, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். முதலாவது சந்தோஷத்தினாலும், அப்புறம் சமாதானத்தினாலும், அப்புறம் நீதியினாலும். அப்போ இந்த நீதியா இருக்கு, சமாதானத்தை தருது, சந்தோஷத்தை தருதுன்னா அப்ப எப்படி தருது, ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நமக்கு தேவனுடைய ராஜ்யம், தேவனோடு இணைக்கப்பட்ட அந்த வாழ்வு என்பது இப்படியாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்குன்னா அப்ப என்னென்ன குறைகள் இருக்கு அது எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை எப்படி நிறைவா மாத்தி நம்ம வாழ்க்கையில பண்ணணும் அப்படின்னா இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அழகாதான் இருப்பாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா நான் நல்லாவே இல்லை, நான் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கா, அதாவது மத்தவங்க இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்றாங்களா இல்ல அவங்கள சும்மா தாழ்த்திக்கிறாங்களான்னு தெரியாது. நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, நானே எதுவும் சாதாரணமா தான் பண்ணியிருக்கேன்னுவாங்க. அப்ப தன்கிட்ட எல்லாமே நிறைவா இருக்குது, ஆனா அதை கூட என்ன பண்றது, குறைவாகவே எந்த நேரமும் பாக்குறது. நல்ல வீட்டுலதான் இருப்பாங்க, அப்ப கூட இது எங்க வீடுன்னு ஒண்ணுமே சரியில்லைன்னுவாங்க. அப்ப அது இல்ல லைஃப். அப்ப சொன்னா என்ன ஆகும், அப்படியேதான் இருக்கும். அப்ப தேவன் இப்ப நம்மள எப்படி மாத்திட்டாரு, நீதிமானா மாத்திட்டாரு, பரிசுத்தவானா மாத்திட்டாரு. எப்படிப்பட்ட துரோகம் பாவம் செஞ்சேன்னு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சிலுவை மரணத்தினாலே என்னை கழுவி விட்டார். நான் இப்போ பியூரா சுத்தமாயிட்டேன். ஆனாலும் என்ன பண்றது, ஐயோ நான் 1008 பண்ணனே பாவம், இன்னுமே நான் அப்படியே தான்ப்பா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆக போறதில்லை, யாரையும் நான் மன்னிக்க போறதில்லை. அது அப்படி பார்த்தா அது யாருக்கு லாஸ், மற்றவங்க மன்னிக்காதவங்களுக்கு லாஸ் கிடையாது, அதை நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு தான் என்ன ஆகுது, லாஸ் ஆகும். அதல்ல வாழ்க்கை. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நினைப்பது, பிரசன்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோம் மட்டும் நினைச்சாலே போதும், நம்முடைய ஃபியூச்சரும் பெட்டரா இருக்கும், பாஸ்டும் ஹாப்பியான ஒரு மெமரிஸா மாறும். இவ்வளவுதான் விஷயமே. சோ அப்ப நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த நாளுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கேன், நான் இதை எப்படி உணர்றேன், உணர ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு குறையா நான் நினைக்கிறேனோ அப்ப மற்றவங்களை பார்க்கும் போது அது குறையாதான் நான் பார்ப்பேன். நான் எல்லாமே எப்படி பார்க்கறேன்னா அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்களா நம்ம பார்ப்போம். ஆனா அல்ல, அப்ப நம்ம என்ன எவ்வளவு அளவுக்கு நான் நல்ல இதுவா என்னை நோக்கி பார்க்கிறேனோ, நான் நல்லா இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லதை மட்டும் சிந்திக்கிறேன் அப்படிங்கும் போது அதுதான் வெளிப்படும். அப்போ அது கூட பழகிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அது வெளிப்படுற விஷயத்த ரிசீவ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு கூட பக்கத்துல 4 பேர் இருக்கிறீங்கன்னா அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு கெட்டதே நினைச்சு பாருங்களேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தானாவே அந்த வைப்ரேஷன் மற்றவங்களுக்கும் அது தானா போயிடும். கூட இருக்கவங்களுக்கும் ஒருத்தர் அழுதுட்டே இருந்து இப்போ பாரு குறைய சொல்லிட்டு இருந்தா அவங்க நல்லாதான் இருந்திருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தானா தன் லைஃப்ல இருக்கிற குறைய அவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இயல்பா இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம எந்த மாதிரி விஷயத்த சூஸ் பண்ணணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கு, எப்படி எவ்வளவு வருஷமா சில கனவுகளும் ஆசைகளும் இருந்தது, ஆனால் அந்த குறித்த காலம் நேரம் வரும்போது அது நீங்க என்னதான் பணம் இல்லை, என்னதான் தடை இருந்தாலும் என்ன ஆகும், நடந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இவ்வளவு நாள் நாங்க பெணாத்தின அந்த வார்த்தைகளும் இவ்வளவு நாள் வருத்தப்பட்ட வார்த்தைகளும் வேஸ்ட் தானே. அதுதான் காட் சொல்றாரு, நீங்கள் எண்ணத்தை கொடுப்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று கேளாமலும் சந்தேகப்படாம வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றாரு. அது ஏன் நம்ம பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம அது பண்ணிட்டுனா உங்களுக்கு தான்ப்பா லாஸ், அதனால பண்ணாத. என்னத்தை எந்த பறவையும் நினைக்க போறது இல்லையே, போயிட்டே இருக்கு. டக்குன்னு பார்த்தா அதுக்கான உணவு கிடைச்சிருக்கு, அது பிளான் பண்ணி இங்கதான் போனோம், இங்க போனா நமக்கு கிடைக்கும், அதுக்குன்னு ஒரு 10 நாள் முன்னாடியோ பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. போயிட்டே இருக்கு, அங்க பார்த்தா ஒரு உணவு இருக்கு, சாப்பிட்டு போகுது. தனக்கு இருக்க உணவு தன்னுடைய குட்டிகளுக்கு என்ன பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கும். அவ்வளவுதான், அந்த நாள் முடிஞ்சு போகுது. மறுநாள் எங்க அதுக்கான உணவு ரெடியா இருக்கும்னு தெரியாது. போகும் பார்க்கும், கடவுள் கரெக்டா அங்கங்க ஒவ்வொருத்தருக்கும் வச்சுக்கிறார், அதுங்க பாட்டு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்பும். இன்னைக்கு நம்ம உடுப்பதற்கும் உண்பதற்கும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் ஒரு இடமும் ஒரு குடும்பமும் ஒரு நல்ல நிம்மதியான சூழ்நிலையும் எண்ணங்களும் நமக்கு இருக்கிறதா என்றால் அதுவே போதுமானது. மற்றதெல்லாம் தானா வந்துட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க, உங்க லைஃப்பை நினைச்சு போங்க, காடை கூட வச்சுக்கோங்க. நம்ம போய்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய கோல்
கரெக்டான விஷயத்த மட்டும் போயிட்டே இருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு போயினே முன்னாடி திரும்பி பார்க்கறது, ஐயோ அவன் எவ்வளோ தூரம் வந்திருக்கான், அவன் நம்மளை என்ன நினைச்சிருப்பான், அதெல்லாம் அல்ல. மற்றவர்கள் நினைப்பதற்கும் மற்றவர்களை பார்ப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நமக்கு இது வந்து ஒரு ப்ரெஷியஸான இது, அதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்னு நம்ம கையில இருக்கு. இது நம்முடைய ரேஸ். ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஒரு பீட்டை அடிச்சிட்டாங்கன்னா என்னன்னா ஓடிட்டே இருக்கு, நம்ம லைன்ல ஓடணும், அடுத்த கிராஸ்ல போனா அவுட்டு. நமக்கான ரூட்ல என்ன பண்ணணும், ட்ராக்ல போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் ரொம்ப வேகமா போறேன், என் ட்ராக்ல வந்துட்டா, நம்ம ட்ராக்கை தாண்டி போயிட்டா அவுட்டு, நம்ம ஃபவுல். ஸோ அப்போ நம்ம ட்ராக்லேயே போய்கிட்டே இருக்கணும். யார் நம்மளை முன்னாடி போகிறா பின்னாடி வரானல்ல, நம்ம போய் நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறோமா. ஸோ நம்முடைய ஓட்டப்பந்தயத்திலே நாம் ஜெயிப்பது முக்கியமல்ல, கலந்து கொள்வதே ஒரு வெற்றி தான். அப்போ இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்வதே ஒரு பெரிய ஒரு வெற்றியான வாழ்க்கை தான். மற்றவங்களை போல பணத்தோடு வாழ்ந்துட்டு அது வெற்றியான வாழ்க்கை கிடையாது. ரொம்ப ஐயோ ஏழையா இருந்துட்டு அதுவும் வெற்றியான வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் நன்மையாக சந்தோஷமாக கடந்து ஒவ்வொரு நாளும் செல்றோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான். எனவே எதையும் குறைவாக எண்ணாதீர்கள். இந்த நாள் எனக்கு நிறைவாக இருக்கு, என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கா, நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சாப்பிடுகிறேன், நல்ல காரியங்களை நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், செயல்படுகிறேன் என்று நம் எண்ணங்களிலே நாம் கழுவப்பட்டவர்களாகவும் நம் நீதிமான்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் எண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அற்புதமான வார்த்தைகளை நாம் கேட்டோம். திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சீர்படுத்த, உங்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அதில் ஜீவன் இருக்கிறது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோமோ தாங்க நம்ம லைஃப். அது புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் தூங்கினா என் வாழ்க்கையில தரித்திரம் என்ன ஆளும், நான் சுறுசுறுப்பா இருந்தேன்னா செல்வம் என் கையில வரும். வேதம் நமக்கு தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. தரித்திரமா இருக்கிறது நல்லதா, ஐஸ்வர்யமா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டோம்னா, தரித்திரமா இருக்கிறது தேவனுக்கு பிரியமே கிடையாது. ஐஸ்வர்யமா இருக்கிறது அதுலயும் தேவனுக்கு பிரியம் என்னன்னா, தேவன் மேல நம்ம இதயத்தை சாய்க்கணும். தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு இந்த உலகத்துல. இன்னைக்கு என் தரித்திரம் மாறல பிரதர். நிறைய பேர் அதுதான் இன்னைக்கு கவலை. நேற்று ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து சபையிலே இருந்ததுன்னா நல்லா இருந்திருப்பேங்க, இவ்வளவு பிரச்சனைங்க, வீட்டுல எவ்வளவு கஷ்டங்க. ஆனா அவங்க பாருங்க, அந்த சர்ச்சை விட்டு இந்த சர்ச்சைக்கு வந்தாங்க, அவர் லாரி வாங்கிட்டாருங்க, அவர் காரு வாங்கிட்டாருங்க, நல்லா இருக்கிறாங்க. எங்க சபையை விட்டு சபையை போனா பொருள் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது உலக காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள். தேவன் நமக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தருகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்றது வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம். ஒருவேளை ஐஸ்வர்யம் நிறைய ஆயிட்டா எல்லாம் வந்துருமா? ஐஸ்வர்யம் நிறைய வசனங்களே நமக்கு பதில் சொல்லுது. ஒரு சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தரித்திரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஐஸ்வர்யம் உண்டாக்குறதுக்கு காரணம் என்னாலும் தெரிஞ்சுக்கும். எல்லாமே தேவன் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்லை. நமக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணு, சோம்பேறி ஒரு காலத்தில் என்ன பண்ண மாட்டான், ஆசீர்வாதத்தை பெற விரும்பினாலும் அனுபவிக்க முடியாது. கையில எடுப்பான், வாய்க்கு வெளியே திரும்ப முடியாது அவனால. ஏன்னா அவ்வளவு சோம்பேறி. யாராவது ஊட்டுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஐஸ்வர்யம் ஆகணும்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட் அப்படியே யோசிச்சு பாருங்க. சோம்பேறி சுறுசுறுப்பா இருந்தாலே வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சுறுசுறுப்பு உள்ளவன் சோம்பேறி தரித்திரன் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதமணினவனை போல வரும். நீதிமொழிகள் 6:11. அதனாலதான் எருமை கிட்ட போய் பார்த்து கத்துக்கிறான்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஏன் தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில வருது, ஏன் ஐஸ்வர்யம் வரல அப்படின்றதுக்கு மட்டும் ஒரு 6 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 6 அறிவுள்ள மனிதன் சிந்திக்க வேண்டிய 6 நிலைகள். ரெண்டாவது, நீதிமொழிகள்ல இருக்கிறது 13:8. புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தரித்திரம் அடைவார். சிலருக்கு அட்வைஸ் பிடிக்காது. இது வேணாமா, இது ஏன் இப்படி செய்யற, இது ஏன் இருக்கிற, இது ஏன் இதை செஞ்ச அப்படி சொல்லி பாருங்களேன். ஓவர் டென்ஷன்.
புத்திமதிகளை நாம் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள். ஆண்டவர் சொன்னாரு, யார் புத்தி உள்ளவன் தெரியுமா? கற்பாறை மீது தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறான். அப்ப புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன ஆயிடுவான்? ஐஸ்வர்யா என்ன ஆயிடுவான்? அதனாலதான் வேதம் சொல்லுது, தாயின் போதகத்தை தள்ளாதே, தகப்பனுடைய புத்தியை கேள். எங்களுக்கு தெரியாதா? நான் படிச்சிருக்கிறேனே, நான் விளங்க மாட்டீங்க. வேதத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இந்த உலகத்தில் குறையில்லாமல் வாழ முடியுங்க. அதே மாதிரி நீதிமொழி 20:13 சொல்றாரு, 3வது பாயிண்ட், தூக்கத்தை விரும்பினால் பகல் தூக்கம் சாவு தூக்கம் சொல்லுவாங்க. காரணம் இல்லாமல் தூக்கம். தூங்க வேண்டிய நேரத்துல வேலை செய்யறது, வேலை செய்யற நேரத்துல தூங்குறது யாரு தப்பு? சரீரம் இந்த இயற்கைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். தேவனுடைய படைப்புகளில் அப்படித்தான். வேலைக்காரன் மாதிரி வெளிநாட்டுக்கு இங்க நைட் எல்லாம் வேலை பார்ப்பாங்க, அடிமை மாதிரி வேலை செய்வான். அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான், அவன் நைட் டியூட்டி இல்ல. அன்புக்குரியவர்களை நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எங்கே நோக்கி போகிறோம், அது என் வாழ்க்கையில நிலையானதா? பணம் பெரிய விஷயம் இல்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அதிகம் படித்தவன் நோவு பெருத்தவன். சாதா சொல்லல, அனுபவத்துல சொல்லி இருக்கிறார். தூக்கத்தை விரும்பினான் தரித்தினான். அப்ப தூக்கத்தை விரும்பாம நாம் விழித்திருந்து செயல்படும் போது வாழ்க்கையில என்ன வரும்? எல்லா செல்வமும் உங்களை தேடி வரும். நீ தேடி போக வேண்டாம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. நீதிமொழியில் 21:5 சொல்லுகிறது, பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஏதுவாக இருக்கும். இந்த படபடப்பு எது சொன்னாலும் ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காதவன். அதான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட், ஒரு தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். படபடப்பா இருக்குதா? தரித்திரம் மாறாதுங்க. அதனால உங்க வாழ்க்கையில மாறுவதற்கு நீங்கள் ஒரு திட மனதோடு கூட உறுதியான மனதுடனே வாழ பழகுங்கள். அது தேவனால் உண்டாகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இன்னொன்னு 5வது, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரம் அடைவார். நல்லா சொல்லுவாங்க, கொஞ்சம் பைபிளே சொல்லுதுங்க, கொஞ்சம் குடிச்சுக்கோ, தப்பு கிடையாது. தப்பு கிடையாது தான், குடிச்சுக்குங்க. ஆனா பாதிப்பு இருக்குங்க. குடியன் தரித்திரன் ஆவான். குடியை கெடுக்கும் என்று எழுதியிருந்தாலும் உணர்வில்லாமல் குடிக்கின்றவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாது. ஐஸ்வர்யம் அழிந்து போகுமே தவிர அது நிலையானதாக மாறாது. அது மாத்திரமல்ல, 6வது சொல்லும் போது போஜன பிரியன். 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் உண்டு. சாப்பாடு எதுக்கெத்தாலுமே போஜனம் போஜனம் போஜனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான கெட்ட பழக்கம் இல்லாமல் சரிவிகித பிரியனாக அதுவும் சாப்பிடக்கூடாதா, எதுவுமே பண்ணக்கூடாதா? அப்படிலாம் கிடையாதுங்க. அவை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் தரித்திர நிலையிலிருந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கவே இயேசு வந்தார். 2 கொரிந்தியர் 8:9 அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவே ஒரு உடன்படிக்கையின் கீழே தேவன் அதை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நாளிலும் நாம் உடன்படிக்கை நினைவு கூறும் வகையில நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆகாரம் வேண்டும், சாப்பிடுற பொருள் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க. குடிக்கிற பொருள் எதுவா இருந்தாலும் எடுத்துட்டீங்கன்னா நாம் தேவனுக்கு நினைக்கிற நினைவில் நாம் இப்பொழுது உடன்படிக்கை நாம் நினைவு கூற போகிறோம். ஒரு சரணத்தை பாடும் பொழுது ஆயத்தமாகுங்கள். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. சிலர் எவ்வளவு அழைப்பு கொடுத்தாலும் வெளியே வரமாட்டாங்க. அது யாருடைய தவறு, யாருடைய உணர்வு? ஆனா ஆண்டவர் தாங்க உணர்வுகளை கொடுக்கணும், இல்லைன்னா நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே,
எனக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு என் நினைவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய். அவரை நினைக்கிற நினைவு தாங்க முக்கியம், பொருள் கிடையாதுங்க. பிஸ்கட் தான் எடுத்துங்க, வாழைப்பழம் தான் எடுத்துங்க, சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம். தேவனை நினைக்கிற நினைவுகள் தான் நமக்கு அவசியம். இது மதிப்புக்குரிய கனத்துக்குரிய விருந்து, எல்லோரும் புசிக்கக்கூடிய விருந்து. இது அபாத்திரமா அப்படின்னா தகுதி இல்லாம இது என்னன்னு தெரியாம சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வியாதி வந்தா கூட வியாதி சுகமாவாது, பலவீனம் வந்தாலும் மாறாது. சில செத்தே போயிட்டாயா ஒன்னும் புரியாம சாப்பிட்டு அபாத்திரமாய் புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தகுதி அடிப்படையில் பூ வச்சா தகுதி இல்லை, நகை போட்டா தகுதி இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. ஆகவே இதை உணர்ந்து நாம் இதை புசிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நித்திய வாழ்ந்து காத்துக்கொள்ளும். இதை புசிக்கிற உன்னத்திலே நாம் அவருக்கு பங்காளிகளாக மாறுகிறோம். நீ சொன்னாங்க இல்லையா, சீர்வரிசையா சீதனம், அது மாதிரி தேவன் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதத்தில் இது முக்கியமானது. பங்காளி எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை உங்க கையில எடுத்து உங்க வாயிலே நீங்க சாப்பிடுங்க, ஆசீர்வாதம் சொல்லுங்க, சோத்திரம் பண்ணி குடி சாப்பிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நித்திய வாழ்கிறது காத்துக்கணும். எல்லாரும் புசிக்கலாம். எல்லாம் எழுந்து நின்று ஆனர் பண்ணுங்க. ஆண்டவரை கனம் பண்ண விதத்தில் இவைகளை நாம் செய்கிறோம். மனிதர்கள் பார்ப்பதற்காக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்கள் ஆவியாலே அவர் பழையதை நீக்கி புதிய மனுஷர்களாக புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த உணர்வோடு கூட அந்த புசிக்க எல்லா கடமைக்காக அல்ல, ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்கிற இனிமேல் போகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பேர் பேராய் தனித்தனியா அவருடைய வார்த்தையினாலே அலங்கரித்து ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்னுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.